ஹாய்! கோயம்பேடு மார்க்கெட் போயிட்டு வரும்போது, இந்த எலந்த பழம் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது நம்ம நார்மலா கிடைக்கிற அந்த உருண்ட பழம் கிடையாது. ஒரு மாரி சிலிண்டர் ஷேப்ல இருக்கும்ல, அந்த எலந்த பழம் தான். இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வாங்கியிருக்கேன். அப்ப சாப்பிட்டு டேஸ்ட் பிடிக்காம போயிடுச்சு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இப்ப வாங்கியிருந்தேன். கொஞ்சம் பழுத்ததா இருக்குன்னு சொல்லிட்டு. இத எப்படி சாப்பிடுறதுன்னு தெரியல. ஏன்னா கூகுள் பண்ணி பார்க்கும்போது ஜாம் செய்யலாம் அப்டின்ட்டு போட்டிருந்தது. இத எப்படி சாப்பிடுறது? ஜாம் செய்றதா ஐடியா இல்ல. அது இல்லாம இத எப்படி சாப்பிடலான்றது உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கீரை நேத்து கோயம்பேடு மார்க்கெட்ல தான் ரூ. 15 ஒரு கட்டுன்னு வாங்கிட்டு வந்திருந்தேன். இதோட ஃபுல் டீடைல்டு வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். லிங்க் நம்ம சேனல் நேம் கீழே குடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. கீரை பொரியலோட சேர்த்து ஒரு மீன் ஃப்ரையும் செய்யலான்னு இந்த 2 உருண்ட பாறை மீன் தான் எடுத்திருந்தேன். இதோட நேம் சரியா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போன மீன் வீடியோல போட்டிருந்தேன். அவ்ளோ சிஸ்டர்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இத வரிப்பாறை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆமா, இதோட பாடியில ஒரு லயன் இப்படி இருக்கும். அதனால தான் அப்படி சொல்றாங்க. இன்னும் நெறைய பேர் காணாங்கத்தைன்னு சொல்லியிருந்தாங்க. இது காணாங்கத்தை கிடையாது. காணாங்கத்தையில உடம்போட மேல் பகுதியில சொர சொரன்னு முள் எதுவுமே இருக்காது. ஆனா இதோட வால் பகுதியில பார்த்தீங்கன்னா, சொர சொரப்பா முள் இருக்கும். காலையில இன்னைக்கு டிஃபனுக்கு சாம்பார் தான் வச்சிருந்தேன். அப்ப எல்லா காயும் போட்டு சாம்பார் செஞ்சதுனால அத ஊத்தி சாப்பிட்டுக்கலாம். அதோட ஒரு பொரியலும், ஒரு மீன் ஃப்ரையும் அட்டகாசமான காம்பினேஷனா இருக்கும். கீரை பொரியல் செய்யும்போது கொஞ்சமா தேங்காய் கூட ஒரு 2 பல் பூண்டு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு பச்சை மிளகாய். தாளிக்கும்போது பாசிப்பருப்பு போட்டு தாளிச்சோம்னா சூப்பரா இருக்கும். பச்சை வாசனைலாம் போக கிளறி எடுத்து சூப்பரா சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு ஒரு அடிப்பொலி லஞ்சா தான் இருந்துச்சு. இந்த காம்பினேஷன் உங்களுக்கு பிடிக்குமான்றத சொல்லுங்க. அப்படியே செடிக்கெல்லாம் கொஞ்சமா தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிட்டேன். ஏன்னா இப்ப நல்ல ஈரப்பதம் இருக்குல்ல அதனால. அப்படியே ட்ரெஸ்ஸும் காஞ்சிட்டு இருந்துச்சு. 2 நாளா காயுது. அப்புறம் எல்லாத்தையும் எடுத்துட்டு பிளாங்கெட் எல்லாம் உள்ள போட்டுட்டேன். அப்ப இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். பாய்.